சொல்றீ என்னடி பண்ண? உனக்கு ஒன்று தெரியுமா, பக்கத்து கிளாஸ்லலாம் மிஸ்ஸுங்க இப்படி இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறாங்க. எப்படி எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி படிச்சீங்க, என்ன எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, அதெல்லாம். அம்மா நீ எவ்வளோ மார்க் எடுத்த? இதுவாடி நானே மறந்துட்டேன்டி. நீ எவ்வளோடி எடுத்த? நான் மறந்துட்டேன். கேட்டா என்ன பண்றது? மிஸ் வேற கேட்பாங்களே. நோட் எழுதி வச்சேன்னு நினைக்கிறேன். நோட் எங்க? நாளா நோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்டி. அது எதுக்கு தூக்கிக்கிட்ட? சரி மிஸ் வராங்கன்னு நினைக்கிறேன்டி. அமீரா, ஃபாத்திமா, கெட் அப். குட் மார்னிங். சிட் டவுன். தேங்க்யூ மிஸ். என்ன 2 பேரும் அப்படியே ரொம்ப டீப்பாக டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன? பக்கத்து கிளாஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் மிஸ். உங்கள் கிளாஸில் என்ன நடக்குது, உங்களை பற்றி கொஞ்சம் அப்படி டிஸ்கஸ் பண்ணலாம்ல. பக்கத்தில் என்ன நடந்தால் உங்களுக்கு என்ன? சாரி மிஸ். உடனே சாரி கேட்டுருங்க. சாரின்னு அந்த ஒரு வார்த்தை இங்கிலீஷில் கற்று வச்சுக்கிட்டீங்க. அமீரா, உனக்கு வாய் அதிகமாக இருக்குது அமீரா. அதை கொஞ்சம் படிப்பில் காமிச்சின்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எக்ஸாம் பேப்பரெல்லாம் நான் வந்து கொடுத்தனே, பார்த்தீங்களா? எல்லாம் என்ன மார்க்கெல்லாம் போதுமா? போதுமா? போய் காமிச்சியா பேரண்ட்ஸ்டெல்லாம்? என்ன சொன்னாங்க? அடுத்த தடவை நல்லா செய்யலாம்ல, ஏன் இந்த தடவை இப்படியே சொதப்பிக்கிட்டே இருக்க? உனக்கு என்ன? நல்லா போட்டு அடிச்சாங்க மிஸ். 2 அடின்னு கூட சொல்ல முடியாது, நல்லாவே அடிச்சாங்க. சரி 2 அடி வாங்கல, நான்லாம் 4-5 அடி வாங்கல. சொல்லுங்கள் மிஸ். என்ன மிஸ் கூப்பிட்டீங்களா? இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் பேப்பர் கொடுத்ததை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த வரேங்க மிஸ், இந்த 1 நிமிஷம் வருங்க, வந்துடுறேன், பேசிட்டு வந்துடுறேங்க மிஸ். என்ன அமீரா, இப்படி திரும்பி நான் அங்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ளே நீ ஒரு 10 வார்த்தை இங்கே பேசிகிட்டு இருக்கிற. என்ன ஃபாத்திமா, நீ கொஞ்சம் கூட அடங்க மாட்டியாட்டுக்கே. அமீராவுக்கு மேலே நீ இருக்கிற. என்னன்னு கேட்டேன் மிஸ். அப்படியே சொன்னது கடிக்கிறாங்க மிஸ். மிஸ் நான் அமீரா தான் மிஸ் இருந்தேன். இவ தான் பேசினா வந்து. மிஸ் இவங்க தான் மிஸ் பேசினாங்க, அதனால தான் மிஸ் இது பண்ணேன். சரி சத்தம் போடாதீங்க. சரி, அப்புறம் எப்படி நீ இவ்வளோ? அமீரா, எனக்கு என்ன சந்தேகம்னா, எப்படி இவ்வளோ மார்க் நீ எடுத்த? எனக்கு அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பியாட்டுக்கே. நான் காலையில வந்து 4 மணிக்கு எழுந்திருச்சேன் மிஸ். ஓ, அதான் கேக்குறாங்களோ? அப்புறமேட்டு மிஸ் நான் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமே, கொஞ்சம் தெளிகிறதுக்காக ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு போனேன் மிஸ். என்ன எதுவுமே வீட்டில் இல்லை ஸ்நாக்ஸு. அந்த நேரத்துக்கு எப்படி அமீரா சாப்பிட முடியும்? அந்த 3 o'clock 4 o'clockலாம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியுமா? மிஸ் உங்களால முடியாதுன்னா நீங்கள் அமைதியாக இருந்துக்கணும்னா என்னால முடியுதுன்னு சாப்பிட்றேன் மிஸ். இதே மற்றவங்க கிட்ட சொன்னேன்னா, மற்ற டீச்சர்ஸ் கிட்ட இப்போ வந்தாங்க, அவங்க கிட்டலாம் சொன்னேன்னா அவங்க அப்படியாம்மா நல்லா சாப்பிட்டுட்டே இரு, நல்லா இரு, ஹெல்த்தியாக இருந்துவாங்க மிஸ். ஸ்நாக்ஸ் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாம்மா. மிஸ் ஸ்நாக்ஸ்னா வீட்டில் ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் கூட இருக்கு மிஸ், ஹெல்த்தியாக. இது கூட தரலையா மிஸ்? அமீரா பாத்தியா, இதெல்லாம் நல்லா பேசுவா, ஆனால் பாஸ் மார்க்கு கூட தொட மாட்டா. இழுத்து பிடிச்சி நான் 33 வந்தால் 35 ஆக்கணும். போனால் போதுன்னு நம்ம இழுத்து பிடிச்சி போட்டால் அவளுக்கு அதை பாஸ் பண்ணதே பார்த்தியா 100 out of 100 எடுத்த மாதிரி வாய் பேசுவா. அதெல்லாம் என்ன அப்புறமேட்டுக்கு ஸ்நாக்ஸ் இல்லையா, அப்புறம் வந்து உட்கார்ந்தேன் மிஸ். புக் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி வச்சேன் மிஸ். உடனே எனக்கு தூக்கம் ரொம்ப வந்துருச்சு. அதனால கொஞ்சம் ஏதாவது ஃபன்னா ஏதாவது பண்ணலாமேன்னு ஃபோன் வந்து எடுத்தேன் மிஸ். அம்மா பார்த்தா திட்டுவாங்கன்றதுனால அந்த ஒரு பயத்துலேயே வந்து ஃபோனை வந்து புக்குக்குள்ளே வச்சு மறைச்சி வச்சு பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா வந்தாங்க, பார்த்தாங்க. மண்டேலே ஒரு 2 கொட்டு நல்லா கொட்டிட்டு ஃபோனை பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஃபோனை பிடிங்கிட்டு போன உடனே புக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு தூக்கம் சொக்குச்சு, அப்படியே படுத்து தூங்கிட்டேன் மூடி வச்சுட்டு. தலைவாணி பக்கத்தில் இல்லையா, புக்கை தலையில் வச்சு படுத்து தூங்கிட்டேன். அம்மா வந்து 2 மணிக்கு எனக்கு ஒரு 2 உத விட்டு எழுப்புனாங்க. போய் சீக்கிரம் குளிடி, டைம் ஆயிடுச்சு, பஸ்லாம் போயிடும், அப்புறம் சீக்கிரம் போ சொன்னாங்க. அப்புறம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஸ்கூலுக்கு போனேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கதை அடித்தேன். அதுக்கப்புறம் இவ கூட தான் கதை அடிச்சது. இவ தான் வந்து நான் படிக்கவே இல்லை அப்படி இருந்ததெல்லாம் டீ குடித்தேன், இப்படி பேசணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து நானும் படிக்கல நீயும் படிக்காதன்னு சொல்லி அப்படியே என்கரேஜ் பண்ணலாம் அவனைய. அப்புறம் நான்